ஓம் நமசிவாய. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனையே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பருக்கு அன்பர்களே, இனிய காலை வணக்கம். தினமும் திருவாசகத்திலிருந்து எதையாவது ஒரு வாசகத்தை படித்து அன்றைய நாளை இனிமையாக்கி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது திருவம்மானை பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்று 9வது திருவம்மானை பாடலை பாடி பொருளுணர்ந்து பரவசப்பட இருக்கிறோம். திருவம்மானை பாடல்களை மாணிக்க வாசகர் இயற்றிய தொடக்கத்திலே இந்த பாடல்களின் உட்பொருளை அறிந்து கொண்டே இளமகளிர் பாடியிருப்பார்களா என்பது ஐயமே. பாடல்களின் ஓசை நயம், தாளகதி என்பவை மிகச் சிறப்பாக இப்பாடல்களில் அமைந்திருப்பதால் அதற்காகவே மீண்டும் மீண்டும் இந்த பாடல்களை பாடி ஆடி வழக்கத்தில் வந்து நாலாவட்டத்தில் அவர்களையும் அறியாமல் பாடல்களின் உட்பொருள் அவர்கள் உள்ளத்தில் சென்று தங்கிற்று என்று தான் கருத வேண்டும். ஒரு சமுதாயத்தின் சரிபாதியான மகளிரை இள வயதிலேயே இறை உணர்வு பெற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்று நினைத்த அடிகளார் இப்பாடல்கள் மூலம் பெருவெற்றி அடைந்தார் என்று கூறினால் அது மிகையாகாது. இப்பாடல் மனப்பாடம் செய்ய எளிதாக இருக்கும் வகையில் 6 அடி தரவு கொச்சகம் என்ற பெயரில் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு அடியும் 4 சீர்களை கொண்டு அமைந்திருத்தலையும் காணலாம். இப்பகுதிக்கு பழங்காலத்தில் ஆனந்த களிப்பு என்று யாரோ பெயரிட, பின்வந்தவர்களும் அந்த தலைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு விளக்கமும் எழுதியிருக்கிறார்கள். ஆனந்தம் என்பது அகத்தே தோன்றுவது, களிப்பு அல்லது மகிழ்ச்சி என்பது புறத்தே வெளிப்படுவது. இந்த ஆனந்தம் அகத்தே நிறைந்திருக்கும் போது அதனை உடைய மகான்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அதனை வெளிக்காட்டுவதே இல்லை. அவர்கள் முகத்தில் காணப்பெறும் அமைதி கண்டார் அனைவரும் அதன்பால் ஈர்க்கப்படுவார்கள். அதாவது அக மனதில் நிறைந்த ஆனந்தம் அற்புதமான அலைகளை ஓயாது வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். ஆதலின் எதிரே உள்ளவர்களையும் ஈர்க்கும் ஆற்றல் உடையது அது. இத்தகைய ஆனந்தம் என்ற சொல்லோடு களிப்பு என்ற மிக மிக சாதாரணமான சொல்லையும் சேர்த்து ஆனந்த களிப்பு என்று பெயரிட்டது இறை சிந்தனையில் ஒன்றியவருக்கு ஆனந்தமாகவும், வெறுமனே ஆடலில் திளைப்பவர்களுக்கு களிப்பாகவும் தோன்றலாம். சரி, இப்பொழுது இன்றைய பாடலை கேட்போம். சிவசித்தர் ஐயா தாமோதரன் அவர்கள் நமக்காக திருவம்மானை 9வது பாடலை பாடவிருக்கிறார். பிறையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரி நூலான் கோலமூர்த்தியான் கண்டம் கரியான் செம்மேணியான் பெண்ணீற்றான் அண்ட முதல் ஆயினான் அந்த மிலா ஆனந்தம் பண்டை பரிதே பழ அடியார் தீந்தருளும் அண்டம் விய புருமா பாடுதுங்க நம்மானாய் பண்டை பரிசே பழ அடியார் கீந்தருளும் அண்டம் விய புருமா பாடுதுங்க நம்மானாய். என்ன நண்பர்களே, பாடல் மிக அழகாக எவ்வளவு நேர்த்தியாக பாடியிருக்கிறார் பாருங்கள். பாடலின் இசையும் பொருளும் ஒன்றி நம் உள்ளத்தை உருக்குகிறது அல்லவா? இந்த பாடலின் பதப்பொருளை பார்ப்போம். துண்டப் பிறையான், ஒரு கலையை உடைய பிறையை அணிந்தவனும், மறையான், வேத பொருளாய் இருப்பவனும், பெரும் துறையான், திருப்பெரும் துறையில் இருப்பவனும், கொண்ட புரி நூலான்,
முப்புரி நூலை மார்பில் அணிந்தவனும் கோலமா ஊர்தியான் அழகிய குதிரையின் மேல் ஊர்ந்து வந்தவனும் கண்டம் கரியான் நீலகண்டத்தை உடையவனும் செம்மேனியான் சிவந்த திருமேனி உடையவனும் வெண்ணீற்றான் திருவெண்ணீற்றை அணிந்தவனும் அண்டம் உலகங்களுக்கு எல்லாம் முதல் ஆயினான் காரணமானவனும் ஆகிய இறைவன் அந்தமிலா ஆனந்தம் முடிவில்லாத இன்பத்தை பழ அடியார்க்கு தன் பழமையாகிய தொண்டர்க்கு அண்டம் வியப்புறுமாறு உலகமே அதிசயிக்கும் வண்ணம் ஈந்தருளும் தந்து அருள்கின்ற பண்டை பரிசே பழமையாகிய முறையே அம்மானை பாட்டாக பாடுவோமாக. துண்டம் என்பது துண்டு. இங்கு ஒற்றை கலை, அதாவது பிறை சந்திரனை குறிப்பிடுகிறார். மறையான் என்றால் மறையை உடையவன், மறையை உரிமையாக கொண்டவன் என்றும் கொள்ளலாம். இறைவன் தம் பொருட்டு குதிரை மேல் வந்ததைத்தான் கோலமா ஊர்தியான் என்கிறார். உலகைக் காக்க நஞ்சை அருந்திய அருளுடையவன் என்பதை கண்டம் கருமை காட்டிற்று இறைவன் தொன்று தொட்டு இன்று வரை அடியார்க்கு அருள் செய்து வரும் முறையே பண்டை பரிசாம். பழ அடியார்க்கு அந்தமில்லா ஆனந்தத்தை பண்டை பரிசே தருகின்றான் என்கிறார். பழ அடியார் என்பது பரம்பரையாக இறைத்தொண்டில் ஈடுபட்டவர்களை குறிப்பதாகும். பழ அடியார் என்றும் புத்தடியார் என்றும் திருவாசகத்தில் அடிகளாரே பல பாடல்களில் குறிப்பிடுகின்றார். பரம்பரையாக வரும் சில குணப்பண்புகளில் நீக்க முடியாமல் வலுப்பெற்றிருக்கும் என்பது இன்றைய விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டுள்ள முடிவாகும். பழவடியார்க்கு பண்டை பரிசே அருளும் என்பதனை கூர்ந்து நோக்குதல் இன்றியமையாதது. பழ அடியார் என்பது பரம்பரையாக வந்து கொண்டிருக்கும் ஒரு தொகுப்பினரையே குறிப்பதாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் என்ன வேண்டினாரோ அதையேதான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய நாயன்மார்களும் 17-18ஆம் நூற்றாண்டில் தோன்றிய குமர குருபரர் போன்ற பெருமக்களும் வேண்டியிருக்கிறார்கள். பரம்பரை கணக்கில் இவர்கள் ஒவ்வொருவரும் பழ அடியார்கள் என்பதை மறக்க இயலாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய காரைக்கால் அம்மையாருக்கு எதனை வழங்கினானோ அந்த இறைவன் அதனைத்தான் நாயன்மார்கள் முதலியோருக்கும் அவருக்கு பிந்திய குமரர் குருபர் போன்றவருக்கும் வழங்கியிருக்கிறான் என்பதால் பண்டை பரிசே ஈந்து அருளும் என்று அடியார்கள் அனைவருக்கும் பண்டை பரிசையே ஈந்தருளினான் என்றால் எதனை என்ற வினா தோன்றுமொன்றோ? அப்பொழுது நம்மால் வீடு பேற்ற என்று விடை கூற முடிந்தாலும் அதனை பெற்றால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று வினவுவது, ஐயப்படுவது மனித மனம். அதற்கு விடை கூறுவார் போலத்தான் அந்தமிலா ஆனந்தம், அதாவது முடிவிலா ஆனந்தம் ஈந்தருளினான் என்கிறார். மகிழ்ச்சி இன்பம் என்பவை குறைவுடையன, நிலையில்லாதன, இவ்வுலகில் இடையில் கிடைப்பன. இக்குறைபாடுகள் எதுவும் இல்லாத நிலை பேருடைய ஒன்றை அந்தமில்லா ஆனந்தம் என்கிறார் அடிகளார். அதையும் இறைவன் மட்டுமே அருள முடியும் என்கிறார். இதனால் இந்த பாடலின் வாயிலாக இறைவன் தன் அடியார்களுக்கு அந்தமில் ஆனந்தத்தை, இன்பத்தை, முடிவில்லா ஆனந்தத்தை அருளுவான் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி இந்த பாடலை இத்துடன் நிறைவு செய்வோம். ஓம் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.